வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். உமது எதிரிகள் உங்கள் நிலத்தை பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையை தவிர்த்து பாரிய எண்ணெய் விநியோகம். சவுதியின் அதிரடி நகர்வு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல். பாடசாலை மீதான அமெரிக்க தாக்குதல் போர்க்குற்றமாகும். ஐநாவில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர். அமெரிக்கா ஈரான் இவ்வாரம் பேச்சு, ட்ரம்பின் தூதுவர் கூறுகிறார். ஈரானில் நடைபெறுவது போரல்ல, இராணுவ மோதல், ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை இவ்வாரம் நடைபெறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்குக்கான விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோவ் நேற்று முன்தினம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பங்கு பெற்றிய ஸ்டீவ் விட்கோவ் ஈரானுடனான பேச்சுவார்த்தை தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச திட்டத்துக்கு ஈரானின் பதிலை அமெரிக்கா எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதேவேளை மியாமி நகரில் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானில் அமெரிக்கா தாக்குவதற்கு இன்னும் 3554 இலக்குகள் எஞ்சியிருப்பதாக கூறியதுடன் அவற்றை விரைவில் முடிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக ஜெர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் யோகான் வாடபுல் தெரிவித்துள்ளார். தான் அறிந்தவரை அமெரிக்கா ஈரானிடையே நேரடியற்ற தொடர்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் 3ஆம் தரப்பு ஊடாக எழுத்து மூல பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது நம்பிக்கை மற்றும் உறுதிக்கான முதல் அறிகுறி எனவும் கூறியுள்ளார். தரைப்படையினரை ஈரானுக்கு அனுப்பாமல் தனது அனைத்து இலக்குகளையும் அமெரிக்காவால் அடைய முடியும் என அவர் கூறினார். ஆனால் தரைப்படையினரை அனுப்பாமல் தனது இலக்குகளை அமெரிக்கா அடைய முடியும் என்ற போதிலும் எந்த ஒரு அவசர நிலை ஏற்பட்டாலும் அதற்கேற்ற மாற்றங்களை செய்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு மேலும் விருப்பு தெரிவுகளையும் வாய்ப்புகளையும் வழங்குவதற்காக சில துருப்புக்களை அப்பிராந்தியத்துக்கு அமெரிக்கா அனுப்புவதாகவும் ரூபியோ கூறினார். இப்போரை நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் பகலிரவாக செயற்பட்டு வருவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். ஏமனிலிருந்து இஸ்ரேலை நோக்கி நேற்று ஒரு ஏவுகணை ஏவப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகள் நடத்திய முதல் தாக்குதல் இதுவாகும். ஏமனிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறிப்பதற்காக வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்பட்டதாகவும் நேகேவில் உள்ள பிர்ஷேபா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வான் பாதுகாப்பு எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததென இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் நேரடி தாக்கங்கள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மூலம் மேற்கு ஆசியா முழுவதும் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த இஸ்ரேல் முனைவதாக ஏமன் குற்றம் சாட்டியுள்ளது. இத்தகைய திட்டங்களையும் அவற்றுக்கு பின்னால் இருப்பவர்களையும் எதிர்ப்பது பிராந்திய மக்களின் சட்டப்பூர்வமான உரிமை என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என ஏமன் தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்த ஹவுதி செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் யாஹ்யா சரி, இஸ்ரேலின் அநியாயமான அடக்குமுறையான மற்றும் நியாயமற்ற நடவடிக்கைகள் உலக மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிப்பதோடு உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றன என்றும் கூறினார். பாரசீக வளைகுடாவில் நிலவும் பதற்றமான சூழல்களுக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை தவிர்த்து செயற்படும் சவுதி அரேபியாவின் கிழக்கு மேற்கு குழாய் வழித்தடம் தற்போது அதன் முழு கொள்ளளவான ஒரு நாளைக்கு 70 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெயை விநியோகித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ப்ளூம்பெர்க் செய்தி சேவை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் தடையை தவிர்க்கும் நோக்கில் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதியின் யான்போ துறைமுகம் ஊடாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தற்போது ஒரு நாளைக்கு 50 லட்சம் பீப்பாய்களாக அதிகரித்துள்ளது. அத்துடன் நாளொன்றுக்கு சுமார் 7 லட்சம் முதல் 9 லட்சம் பீப்பாய்கள் வரையிலான சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் உற்பத்தி பொருட்களையும் சவுதி ஏற்றுமதி செய்து வருகிறது. சாதாரண காலங்களில் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% அதிகமானவை ஹார்முஸ் நீரிணையூடாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. இது பாரசீக வளைகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் முக்கிய கடல் வழியாகும். இந்த அறிக்கை குறித்து ஆரம்கோ நிறுவனம் இதுவரை உத்தியோகபூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை என அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது.
ஈரான் பாடசாலை மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி 175 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொலை செய்தமை தவறான தாக்குதல் அல்ல, போர்க்குற்றம் என்று ஐநாவில் ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கடந்த மாதம் 28ஆம் தேதி போர் தொடுத்தன. அப்போது ஈரானின் மினாப் நகரில் உள்ள ஆரம்ப பாடசாலை மீது டொமஹாக் ஏவுகணை மூலம் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதில் 175 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உயிரிழந்தனர். ஆனால் இந்த தாக்குதலை ஈரானே நடத்தியிருக்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். இதன்பின் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது உறுதியானது. இதையடுத்து இது தவறான நடைபெற்ற தாக்குதல் என்று கூறப்பட்டது. பழைய தரவுகளின் அடிப்படையில் ஈரான் ராணுவம் தளம் இருந்த ஒரு பகுதியில் பாடசாலை கட்டடம் அமைந்திருந்ததால் தவறாக நடைபெற்ற தாக்குதல் என கூறப்பட்டது. இந்த நிலையில் ஐநா மனித உரிமை சபை கூட்டத்தில் ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வீடியோ மூலம் ஆற்றிய உரையில் ஈரான் பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் துல்லிய தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூறுகின்றன. அப்படி இருக்கும்போது இது தவறான தாக்குதல் என்பதை யாரும் நம்ப மாட்டார்கள். இந்த தாக்குதல் போர்க்குற்றம். இதற்கு அனைத்து தரப்பினரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அராஜகத்தை நியாயப்படுத்தவும் முடியாது, மறைக்கவும் முடியாது என்றார். நீங்கள் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் விரும்பினால் எங்கள் எதிரிகள் உங்கள் நிலங்களிலிருந்து போரை நடத்த அனுமதிக்காதீர்கள் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் வளைகுடா நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் முன்கூட்டியே தாக்குதல்களை நடத்தாது என நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம். ஆனால் எங்கள் உள்கட்டமைப்பு அல்லது பொருளாதார மையங்களை குறிவைத்தால் அதற்கு நாங்கள் வலுவாக பதிலடி கொடுப்போம். பிராந்திய நாடுகளுக்கு நீங்கள் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் விரும்பினால் எங்கள் எதிரிகள் உங்கள் நிலங்களிலிருந்து போரை நடத்த அனுமதிக்காதீர்கள் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் மறைந்திருந்த அமெரிக்க ராணுவத்தின் 2 ரகசிய முகாம்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாம்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் இருந்தனர் எனவும் இந்த தாக்குதலில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான ஹார்க் தீவை தரைவழி தாக்குதல் மூலம் கைப்பற்ற அமெரிக்கா ஆலோசித்து வருகிறது. வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த பதற்றம் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. ஈரானுடனான மோதலை ஒரு போர் என தான் குறிப்பிட விரும்பவில்லை எனவும் அது ஒரு ராணுவ மோதல் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து போர் நடத்துவதற்கு அமெரிக்க பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த புதன்கிழமை குடியரசுக் கட்சி நிதி சேகரிப்பு நிகழ்வு ஒன்றின் போது இதுகுறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகையில், நான் போர் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். ஏனெனில் போர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது நல்லதல்ல. அவர்கள் போர் என்ற சொல்லை விரும்பவில்லை. ஏனெனில் நீங்கள் அதற்கு அங்கீகாரம் பெற வேண்டும். நான் ராணுவ நடவடிக்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துவேன் என்றார். இதேவேளை நேற்று முன்தினம் இது தொடர்பில் ட்ரம்ப் கூறுகையில், ஈரானில் நடைபெறுவதை போர் என்பதற்கு பதில் ராணுவ மோதல் என்று கூறுவதற்கு ஒரு சட்ட ரீதியான காரணம் உள்ளது என்றார். அவர்கள் அதை போர் என்கிறார்கள். நான் ராணுவ மோதல் என்கின்றேன். ஆனால் அதற்கு ஒரு சட்டம் காரணம் உள்ளது என ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார்.